அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். ஓகேங்களா? தமிழ் இது வரைக்கும் 6 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் யூனிட் வந்து 7வது யூனிட் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? 7வது யூனிட் பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். 15 கேள்வி வந்து இதோட வெயிட்டேஜ். ஓகேங்களா? சோ இத பத்தி நம்ம திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது உவே சாமிநாத ஐயர், தேப்பு மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். வாங்க கிளாஸ் போலாம். ஓகே, இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது தமிழ் பணி தொடர்பான செய்திகள். சோ யாரோட பாத்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், தேப்பு மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உவே சாமிநாத ஐயர். ஷார்ட்டா பாத்தீங்கன்னா உவேசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ உவேசா அகுந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அடைந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா கொடுமுடி. சோ அது எங்க இருக்கு? ஈரோட்ல இருக்கு. ஓகேங்களா? தேடி அலைந்த ஓலைச்சுவடிகளில் பூக்களுடைய பெயர்கள் எத்தனை இருந்ததுன்னா 99. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உவேசா, ஓகேவா, உவே சாமிநாத ஐயர் உத்தம தானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார். உவேசா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? உவே சாமிநாதன் உத்தமநாதபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் அப்படிங்கிறது தான் உவேசா. எந்த சுவடியை அச்சில் பதிப்பதற்காக உவேசா எழுதி கொண்டிருந்தார்? ஓகேவா? குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா? உவேசா பதிப்பித்த நூல்கள், அதாவது பிரிண்ட் பண்ணனது. ஓகேவா? சோ எந்தெந்த நூல்களை வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? பதிப்பித்த நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 தொகையில 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12 புராணங்கள். ஓகேங்களா? உலால பாத்தீங்கன்னா 9, கோவையில் 6, தூதுல 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டைமணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. இதெல்லாம் ஒரு உவேசா வந்து பதிப்பித்த நூல்கள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஓகேவா? ஆனந்த விகடன்ல வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதினார். ஓகேங்களா? உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம். ஓகேங்களா? சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார் பாத்தீங்களா? அது எந்த தலைப்புல எழுதினார்னா என் சரிதம் அப்படிங்கிற தலைப்புல தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார். டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1942. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1942ஆம் ஆண்டு அவருடைய நூல் நிலையம் நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன அவருடைய நூலகத்துல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் எங்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஓகேங்களா? உவேசாவோட நூல் நிலையம் எங்க இருக்கு? சென்னை. ஓகே, அடுத்து பாருங்க, உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு? ஜி.யு. போப், சூலியல் வின்சோன். ஓகேங்களா? எந்த அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது? ஓகேவா? நடுவண் அரசு. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? 2006ல உவேசாவுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. ஓகேவா? உவேசா நினைவு இல்லம் எங்க இருக்கு? உத்தமநாதபுரத்துல இருக்கு. உத்தமநாதபுரம் தான் அவருடைய பிறந்த ஊர். ஓகேங்களா? அங்க அவருக்கு நினைவு இல்லம் வச்சிருக்காங்க. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாரு? உவேசா. ஓகேவா? உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் அச்சு பணி என்ன பண்றாரு? ஓய்வில்லாமல் மேற்கொண்டார். ஓகேங்களா? உவேசா பிறந்த ஊர் உத்தமநாதபுரம். ஓகேவா? உவேசா அவர்களை நாம் எப்படி அழைக்கிறோம்? தமிழ் தாத்தா. சோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். ஓகேவா? அடுத்தது, பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் ஓகேவா பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். ஓகேவா? முதலில் வருபவனை வேண்டான் என்று சொல்வார்கள். ஓகேவா? மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது
அதன் பொருள் அப்படின்னு சொன்னது யாரு? உவேசா சொல்றாரு. அதாவது ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ சீக்கிரம் வராங்களோ அவங்க பேர் என்னது? வேந்தான் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. வேந்தான் அப்படின்னா என்ன பண்றாங்க, மற்றவர்களை விட தனிப்பெருமை உடையவன் அப்படின்னு அர்த்தமா. ஓகேங்களா? அடுத்தது பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட். ஓகேங்களா? அடுத்து பனையோடு தான் புத்தகம், பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்னு சொன்னது யாரு? உவேசா. ஓகேவா? சோ ஸ்லேட் என்ன சொல்றாரு? மணல் தான் உங்களுக்கு ஸ்லேட்டு, பனை ஏடு தான் புத்தகம், எழுத்தாணி என்ன பண்றாரு? பேனா அப்படின்னு சொன்னாரு உவேசா. உவேசாவின் இலக்கிய கட்டுரை என்னது? உயிர் மீட்சி. ஓகேங்களா? சோ உயிர் மீட்சி அப்படிங்கிற இலக்கிய கட்டுரையை எழுதியிருக்காரு. உவேசா பெற்ற பட்டங்கள், அவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாம கோபாத்தியாய. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா திராவிட வித்யாபூஷணம், மூணாவது தாஷினாந்திய கலாநிதி. ஓகேவா? அப்படின்னு 3 பட்டங்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. புறநானூறு பாத்தீங்களா, அது பதிப்பிச்சு வெளியிட்டவர் வந்து உவேசா. வெளியிட்ட ஆண்டு 1894. ஓகேங்களா? இந்த வருடங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது என்று கூறியவர் உவேசா. ஓகேங்களா? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற நூலின் ஆசிரியர் உவேசா. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு உவேசா. அடுத்தது முடிவுடை வேந்தர். ஓகேவா? நூலை பதிப்பித்த ஆண்டு 1894. சோ 1894 வருடம் வந்து என்ன பண்றாரு? முடிவுடை வேந்தர் அப்படிங்கிற நூலை பதிப்பிக்கிறார். ஓகேங்களா? யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொன்னது உவேசா. ஓகேங்களா? மொத்தம் 25 பாயிண்ட். ஓகேங்களா? உவேசா பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் உவேசாவுடைய டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோ தேப்போ மீனாட்சி சுந்தரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசாவின் ஆசிரியர். ஓகேவா? சோ முன்னாடி பாத்தீங்களா உவே சாமிநாதன், அவருடைய ஆசிரியர் தான் மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா? மீனாட்சி சுந்தரனாருக்கு கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது, நிறைய கத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசையா இருந்தது. அவர் என்ன பண்றாரு? தன் தந்தையிடம் தமிழ் கற்கிறார். யாரு? மீனாட்சி சுந்தரம். ஓகேவா? சோ குலாம்காதர் நாவலர், சவரிராயு, தியாகராசர், சாமிநாதர் ஆகியோரின் ஆசிரியர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். அவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். உவேசாவுக்கு ஆசிரியராக இருக்கும் பொழுது மீனாட்சி சுந்தரனார் திருவாடுதுறை ஆதீன வித்துவானாக இருந்திருக்கார். அவர் வந்து என்ன சொல்றாங்க, ஆதீன வித்துவானாக இருக்கும் போது என்ன பண்றாரு? உவேசா வந்து அவரோட ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாரு. ஓகேவா? மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேங்களா? மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருக்கிறார். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? கோயிலெல்லாம் போய் பாட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அவருடைய புராணங்கள், கோயிலோட தலபுராணத்தை பாடுறதுல ஒரு வல்லவர். இறுதி வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாரு? மீனாட்சி சுந்தரனார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலாரை பத்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். யார? சேக்கிலார சொல்றாரு. ஓகேவா? திருவிக்காவிற்கு வாய்த்த மொழிநடை மலையென தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சோ திருவிக்காவை பாராட்டுறாரு. அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். என்ன சொல்றாங்க? புலமை கதிரவன் என்று பாராட்டப்பட்டவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக இவர் இருந்திருக்கிறார். திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவர் இவர். அடுத்து பாருங்க, மீனாட்சி சுந்தரனார் பெருமையை உணர்த்தும் நூல் எது? சேக்கிழார் பிள்ளை தமிழ். ஓகேங்களா? மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் யார் யாரு? உவேசா, அடுத்து தியாகராசர், குலாம் காதிரு நாவலர். இவங்களாம் மீனாட்சி சுந்தரத்தோட ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். ஓகேவா? தலபுராணம் பாடுவது சிறந்தவர் இவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா, அப்புறம் அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கியிருக்கார். மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது குடிமக்கள் காப்பியம் இயற்றியவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, மாயூரம் வேதா நாயகத்தின் சமகாலத்தவர். ஓகேவா? மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சோ மொத்தம் 19 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ இலக்குவனார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா 2 क्वेश्चन வந்து இதுல கேட்கணும். ஒவ்வொரு டிபிஎஸ் எக்ஸாம்லயும் பாருங்க, இது வந்து 2 क्वेश्चन இலக்குவனார் பத்தி இருக்கும். ஓகேவா? சோ பாத்துக்கலாம். அவரது ஸ்ரீ இலக்குவனாருடைய காலம் பாத்தீங்கன்னா 1909 ல இருந்து 1973. ஓகேங்களா? சோ அவருடைய வாழ்க்கை சுருக்கம். தமிழ்நாட்டில் அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம், ஓகேவா, இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் வாய்மைமேடு என்னும் சிற்றூரில் குறுநில கிளாராகவும் ஒரு மளிகை கடை உரிமையாளராகவும் விளங்கிய சிங்காரவேலர், ஓகேவா, ரத்தினத்தாச்சி ஆகியோருக்கு 2வது மகனாக பிறகுறார். இவரு தமது 4 வயதிலேயே தந்தையை இழக்கிறார். ஓகேங்களா? இதான் அவருடைய வாழ்க்கை சுருக்கம். சோ ஆசிரியர் பணி. திருவையாறு அரசு கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்ற பின் அக்கல்லூரியிலேயே சில காலம் பணியாற்றினார். ஓகேவா? 1936 ஜூன் மாதம் முதல் 1942 ஆண்டு வரை தஞ்சை மாவட்ட நாகப்பட்டின கழக உயர்நிலை பள்ளியில் என்ன பண்றாரு? தமிழாசிரியராக பணிபுரிந்தார். ஓகேவா? அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ட். கலைஞர் மு கருணாநிதி திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர். ஓகேவா? சோ மு கருணாநிதியோட ஆசிரியர் வந்து இவர். ஓகேவா? தமக்கு தமிழுணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று இவரை பற்றி தமது தன் வரலாற்று நூலாகிய நெஞ்சுக்கு நீதி, ஓகேவா, நீதியில வந்து கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது, அதன் பின் 1942 முதல் 1945 வரை திருவையாறு அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிகிறாரு. பின்னர் 1952 முதல் 55 வரை புதுக்கோட்டையில் B.A. சுப்பிரமணியனார் உருவாக்கிய திருக்குறள் கழகத்தில் ஞாயிறுதோறும் திருக்குறள் வகுப்பு நடத்துறாரு. சோ இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்குவனார். ஓகேவா? சோ இலக்குவனார் பத்தி புக்ல இருக்காது. சரிங்களா? ஸ்கூல் புக்ல இருக்காது. இது வந்து வெளியே அவுட் சோர்ஸ் புக் தான். ஓகேவா? அவுட் சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணாரு. 1955-56 கல்வியாண்டில் திருவெரும்பூர் முக்குளத்தூர் உயர்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். 1956 இருந்து 58 வரை ஈரோடு காசன கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றாரு. அடுத்தது 1958 முதல் 61 வரை நாகர்கோயில் தேத்தி இந்து கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பொறுப்பேற்கிறாரு. 1961 முதல் 65 வரை மதுரை தியாகராசர் கலைக்கல்லூரியில் தமிழ் துறையில் தலைவர். சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் துறை தலைவர். ஹைதராபாத்தில் உள்ள சுமானியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருக்கிறார். 31/12/1970 வரை நாகர்கோவில் தேத்தி இந்து கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு என இவர் பணியாற்றிய கல்லூரிகளில் பட்டியல் பெரிதாகும். ஓகேவா? சோ ஏகப்பட்ட கல்லூரியில வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்ல வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார். அடுத்து பாருங்க, இவரது அஞ்சா நெஞ்சமும் தன்மான உணர்வும் எவ்விடத்தும் இவர் தொடர்ந்து பணிபுரிய இடமளிக்கவில்லை. ஓகேவா? மாணவர்களிடையே தமிழ் உணர்வை இவர் ஊட்டியமை இவர் மாணவர்கள் புரட்சிக்கு தூண்டுவதாக கல்லூரி பொறுப்பாளர்கள் கருத செய்தது. ஓகேவா? 1944 இவர் திருநெல்வேலி மாத்திதா இந்து கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இவரிடம் தமிழ் பயின்ற இன்றைய இந்திய பொதுவுடைமை கட்சி தலைவர்களில் ஒருவராகிய தோழர் நல்லக்கண்ணு இவரது அஞ்சா நெஞ்சத்தையும் தமிழுணர்வையும் சிறப்பாக பாராட்டுகின்றார். ஓகேவா? நல்லக்கண்ணு இருக்கார் பாத்தீங்களா, அவர். அன்றைய தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையில் மாற்றி உள்ளே நையா என கூற வைத்தவரும் பிற்காலத்தில் தமிழகமெங்கும் இம்மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் இலக்குவனார் என நல்லக்கண்ணு அவர்கள் கூறியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இவருடைய இதழ்கள். ஓகேவா? இலக்குவனார் தாம் பணியாற்ற சென்ற இடமெல்லாம் தமிழ் மன்றங்களை
நிறுவியும் இதழ்களை நடத்தியும் மக்கள் மனதில் தமிழ் எழுச்சியும் ஆர்வமும் ஏற்பட பாடுபட்டிருக்கார். 1944 இருந்து 47 வரை இவர் நடத்திய சங்க இலக்கியம் வார இதழ் புலவர்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்டு வந்த சங்க இலக்கியங்களை மக்களிடையே பரவ வழிவகுத்தது. சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களாகவும் சங்க பாடல்களை அறிமுகம் செய்த இலக்குவனாரின் முயற்சியை பின்னாளில் மு. வரதராசனார், மு. கருணாநிதி ஆகியோரின் முயற்சிகளுக்கு முன்னோடி என்பது வரலாறு. ஓகே, இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறார், இவர் தான் இருந்திருக்கிறார். சோ விருதுநகரில் இருந்தபோது இலக்கியம், ஓகேவா, தஞ்சாவூரில் இருந்தபோது திராவிட கூட்டரசு, மதுரையில் இருந்தபோது குரல் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தினார். ஓகேங்களா? சோ இதழ்கள் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தஞ்சாவூர்ல என்ன பண்றாரு? திராவிட கூட்டரசு. ஓகேவா? மதுரையில இருக்கும்போது குரல் நெறி திராவிட கூட்டரசு. ஓகேவா? 1965 பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு, ஓகேவா, சிறை வாழ்வும் பணி நீக்கமும் பெற்ற இலக்குவனார் 1965 மே முதல் டிசம்பர் வரை 7 மாதங்கள் தமது ஏட்டை நாளிதழாகவும் நடத்தினார். ஓகேவா? விற்பனையாளர்கள் உரிய முறையில் பணம் கொடுக்காத ஒரே காரணத்தால் இதில் நிறுத்தப்பட்டது. ஓகேங்களா? வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்க என்னும் குறிக்கோளோடு குரல் நெறி எனும் இதழை 15/1/1964 ஆண்டு இலக்குவனார் தொடங்கினார். ஓகேங்களா? குரல் நெறி. ஓகேவா? அடுத்து பாருங்க, டிராவிடியன் ஃபெடரேஷன் குரல் நெறி என்னும் 2 ஆங்கில இதழ்களையும் நடத்தியிருக்கிறார் இவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, தமிழ் காப்பு கழகம் மதுரையை அடுத்த திருநகரில் 1962ஆம் நாள், ஓகேவா, தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும் என்னும் நோக்கத்தை முன்வைத்து தமிழ் காப்பு கழகத்தை சி. இலக்குவனார் தொடங்கினார். ஓகேவா? எங்க தொடங்கப்பட்டுச்சு? மதுரையில. ஓகேங்களா? 1962ல தமிழ் காப்பு கழகத்தை சி. இலக்குவனார் தொடங்குறார். இக்கழகத்திற்கு அவர் தலைவராகவும் புலவர் இளங்குமரன், ஓகேவா, ரா. இளங்குமரன் வந்து பொதுச் செயலராகவும் இருக்கிறாங்க. ஓகேவா? இக்கழகம் தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க என்னும் 4 செயல் திட்டங்களை முன்வைத்து பணியாற்றியது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, இலக்குவனாரின் மாணவர்கள், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். பின்னாளில் பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற சி. இலக்குவனாரிடம் தமிழ் பயின்றுள்ளார்கள். ஓகேவா? அவர்களில் சிலர் மு. கருணாநிதி, ஓகேவா, முனைவர் வேங்கட சுப்பிரமணியன் நல்லக்கண்ணு, முனைவர் காளிமுத்து, நா. காமராசன், பா. ஜெயப்பிரகாசம், இன்குலாப், முனைவர் கு. சொல்விளங்கும் பெருமாள். ஓகேவா? இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இலக்குவனாருடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. சோ இவர் பெற்ற பட்டங்கள்லாம் என்ன? ஓகேவா? முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் காத்த தானை தலைவர், இலக்கண செம்மல், தமிழ் அரிமா, தமிழ் போராளி. ஓகேங்களா? இதெல்லாம் இவங்களுக்கு பட்டமா கொடுத்துருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், தன்மான தமிழர், தமிழ் மறவர், இந்திய எதிர்ப்பு படை தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்பல். ஓகேவா? இதுதான் இவர் பெற்ற பட்டங்கள். இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றாண்டு விழா. இவருக்கு நூற்றாண்டு விழா நடத்திருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி துறையினரால் 26 நவம்பர் 2009 அன்று தமிழறிஞர் சி. இலக்குவனாருக்கு எடுக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவில் சிறப்பு கருத்தரங்கும் கவியரங்கும் ஆகியவை நடத்தப்பட்டன. எப்போ? சென்னையில 2009ல. ஓகேவா? நூற்றாண்டு விழா எடுத்திருக்காங்க இவருக்கு. அடுத்து அங்க பாத்தீங்கன்னா தமிழ் கழகத்தின் நிதியமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் சிறப்பித்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாளர் துணைவேந்தர் முனைவர் அவ்வை நடராசன் தலைமையேற்ற இந்த விழாவில் பேசப்பட்ட இலக்குவனாரின் நற்பணிகளின் விவரம். ஓகேவா? சோ அந்த நூற்றாண்டு விழாவில் என்னென்ன நற்பணிகள் வந்து பேசினாங்க அப்படின்னா, இலக்குவனாரின் தொல்காப்பிய ஆய்வும் மொழிபெயர்ப்பும், இலக்குவனாரின் சங்க இலக்கிய ஆய்வு,
இலக்குவனாரின் குறளுரையும் குறள் பரப்பு பணியும், இலக்குவனாரின் கவிதை படைப்புகள், இலக்குவனாரின் இதழியற் பணி, இலக்குவனாரின் தமிழ் வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல குவை சாமிநாத ஐயர், தேக்கோ மீனாசுந்தரனா, சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். சோ தமிழ் பணி தொடர்பான செய்திகள் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி வருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். ஓகேவா? மார்க் டெஸ்ட். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களை டீட்டெயிலை சென்ட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.